தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் அற்புத குழந்தை இயேசுவை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கண்ணேவா கண்மணியேவா, கண்ணேவா கண்மணியேவா, விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. திருச்சபை முழுதும் அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவே, சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா, விடி
இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ பாதம் நம்மிலே பதியாதோ சோழங்கள் மறைந்திட புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இளையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குளமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வீக மலர் குழந்தை இயேசுவின் கொடியேற்ற திருவிழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வீக தன்மையோடு இம்மண்ணில் பிறந்த இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மன முதிர்ச்சியிலும் சிறந்து விளங்கினார். இத்தகைய பண்பலன்களை கொண்டிருக்கும் குழந்தை இயேசுவை நம் ஊரின் பாதுகாவலராக கொண்டுள்ள நாமும் நம் குழந்தைகளும் குழந்தை இயேசுவின் பண்பு நலன்களில் சிறந்து விளங்கவும் இச்சமுதாயத்திற்கு கனிதரக்கூடிய மரங்களாக ஒவ்வொரு குழந்தைகளும் உருவாகிட அருள் வேண்டி திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய காவல் தெய்வம், நம்முடைய ஊரினுடைய தகப்பன், நம்முடைய இல்லத்தினுடைய தகப்பன், நம்முடைய குழந்தை இயேசுவினுடைய திருவிழாவை சிறப்பாக கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக குழந்தை இயேசுவினுடைய அருட்கர துணை ஆசீர்வாதம் நம்மோடு இருந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை சிறப்பாக வழி நடத்தி இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவுக்கு நம்முடைய நன்றிதனை முதலிலே உரித்தாக்குவோம். வரக்கூடிய இந்த ஆண்டிலும் அவருடைய பாதுகாவல், அவருடைய உடனிருப்பு, அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்ந்து வர, நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவர் முழுமையான வெற்றியை தர, நம்முடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன்கள் அமைய, நல்ல குழந்தை செல்வம் ஏற்பட, பிள்ளைகளினுடைய படிப்பு மற்ற வளர்ச்சிகளில் பிள்ளைகள் மேம்பட, நம்முடைய ஊரிலே நல்ல சமாதானம் ஒற்றுமை நிலவும்படியாக நம்முடைய ஊருக்கு, நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் இறைவன் நிறைவாக தந்திரும்படியாக நல்ல மழை பொழிந்து வளமும் செழுமையும் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் அனுபவிக்க இறைவனுடைய அருள் துணை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த சிறப்பான விதத்திலே ஆண்டவருக்கு, நம்முடைய குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சிறப்பான விதத்தில் இந்த பலி பீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். திருவிழா நாட்கள் ஆண்டவருடைய அருள் வரங்கள் நம்மீது அதிகமாக பொழியப்படக்கூடிய நாட்கள். எனவே சிறப்பான விதத்திலே இந்த 10 நாட்களும் நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு இறக்கி வைப்போம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் இறைவன் கேட்பார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பல வேண்டுதல்கள் இருக்கும். அன்பு மக்களே, ஏதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து நம்பிக்கையோடு அந்த வேண்டுதலுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். இந்த 10 நாட்களும் திரும்ப திரும்ப அதையே நீங்கள் நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்து விருப்பத்தை, வேண்டுதலை
குழந்தை இயேசு நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வோடு அர்த்தமுள்ள விதத்திலே இந்த திருவிழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம். இந்த திருவிழாவை கொண்டாட இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழின் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரியம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரியம் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே,
இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்தபின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை என் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உமோடு தூயாவியாரில் ஒன்றிப்போம் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாளில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலந்து விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. அரணம் கோட்டையும் மாணவரே, அரணும் கோட்டையும் மாணவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே, கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும், காலடிக்கும் அது விளக்காகும். இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும், காலடிக்கும் அது விளக்காகும். வலுவுள்ள வார்த்தை
என்றும் என்றும் எனக்கு கேடயமே. வழுவிய வார்த்தை என்றும் என்றும் எனக்கு கேடயமே. உயிருள்ள வசனம் என்றும் என்னை நடத்திடுமே நடத்திடுமே. கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. இந்த அருகினில் அனைவரும் நீழ்ந்தாலும் எதுவும் என்னை அணுகாது. எந்த அருகினில் அனைவரும் நீழ்ந்தாலும் எதுவும் என்னை அணுகாது. செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். கால்கள் மோதாமேந்தி தாங்கிடுவார் தாங்கிடுவார். கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை இயேசுவினுடைய நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய நம்மவருடைய திருவிழாவை சிறப்பாக துவங்கி இருக்கின்றோம். குழந்தை இயேசுவினுடைய எல்லா அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவான விதத்தில் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்நாளும் நிறைவாக தங்கி இருந்து உங்களை வழி நடத்துவதாக. அன்பு மக்களே, திருவிழா நாட்கள்
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள், நம்முடைய உறவுகளோடு நாம் ஒன்றிணையக்கூடிய நாட்கள். எனவே இந்த திருவிழா நாட்களில் சிறப்பாக நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம். யாரிடமாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், சண்டை சச்சரவுகளோடு சரியாக முகம் கொடுத்து பேசாமல் ஒருவித வைராக்கிய எண்ணத்தோடு நம்முடைய உறவுகளிடத்திலே உறவு விரிசலுக்கு இடம் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், இந்த திருவிழா நாட்களில் அதிலே ஒரு மாற்றம் காண முயற்சி செய்வோம். நம்முடைய உறவு விரிசலை சரி செய்து உறவுகளை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். ஒருவேளை நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் நாம் பெருந்தன்மையோடு அவர்களை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளப்பெரிய விதத்திலே நமக்கு கிடைக்கும். திருவிழா என்று சொன்னாலே நாம் விழாமை தாங்கி பிடிப்பதுதான். திருவிழாவை அப்படியே மாற்றி கொடுங்க, திருவிழா, விழாதிரு. நாம் விழாதிருக்க நம்முடைய உறவுகள் நம்மை தாங்கி பிடிக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட உறவுகளை தாங்கி பிடிப்போம். ஒருவேளை யாராவது விழக்கூடிய நிலையிலே இருந்தார்கள் என்று சொன்னால், மனம் உடைந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை நாம் இந்த நாட்களில் தாங்கி பிடிப்போம், அரவணைப்போம். அதற்கு முதலாவதாக நாம் நம்முடைய மனதிலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்தவித வைராக்கிய எண்ணங்களும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒரே வீட்டு பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு குடும்ப உணர்வை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அந்த குடும்ப உணர்வு நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நம் உறவுகளுக்குள்ளே எந்தவித விரிசலுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். எனவே நம்முடைய வைராக்கியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த நாட்களில் நம்முடைய உறவுகளோடு ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். அப்படி நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால், இந்த திருவிழா ஒரு ஆசீர்வாதமான விழாவாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சிலரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சிலரிடத்திலே பேசாமல் அவர்களை முகம் பார்த்து சிரிக்காமல் இந்த விழாவை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் எந்தவித அர்த்தமும் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் துளி கூட நமக்கு கிடைக்காது. எப்பொழுது அனைவரையும் ஏற்று அன்பு செய்து மன்னித்து விட்டு கொடுத்து ஒரு நல்ல மனதோடு விழா கொண்டாடுகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார்ல, நீங்க கோயிலுக்கு காணிக்கை கொண்டு வரும் பொழுது, பலிபீடத்துல காணிக்கையை செலுத்த வருகின்ற பொழுது, யாரிடமாவது உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாரிடமாவது மனத்தாங்கல் உண்டென்று நீங்கள் அங்கே நினைவுற்றால், போய் முதலிலே அவரிடத்திலே நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மனத்தாங்கலை சரி செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு வந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கையை, உங்களுடைய பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த மக்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புவதும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த திருவிழா நாட்கள் நமக்கு அந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. நம்மவர்களோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரே குடும்ப உணர்வோடு அனைவரையும் அரவணைத்து, யாரிடமாவது பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த நாட்களில் போய் பேசி அவர்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம். அப்பொழுது நிச்சயம் பாருங்கள், நீங்கள் எந்த விண்ணப்பத்தை, எந்த வேண்டுதலை ஆண்டவரிடத்திலே எடுத்துரைத்து இந்த விழாவை கொண்டாடுகின்றீர்களோ, அந்த விண்ணப்பத்தை, அந்த வேண்டுதலை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் தான், நம்முடைய மனதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடைவதற்கு தடையாக இருக்கின்றன. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பதற்கு அவைதான் முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. எனவே நாம் நினைத்தால் அவற்றை சரி செய்யலாம். நாம் மனது வைத்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக் கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள விழாவை கொண்டாட இந்த ஆண்டிலே நாம் அனைவரும் உறுதியெடுப்போம். அந்த மக்களே, இன்றைய வாசகங்களில் இருந்து 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைய முதல் வாசகம் அருமையான 2 கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. முதலிலே
பவுல் சீலா என்கின்ற இரண்டு நபர்கள் ஆண்டவரை குறித்த நற்செய்தியை பிலிப்பி அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஊர்ல அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவர்களை காயப்படுத்துகிறார்கள். அழகா முதல் வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் அவர்களை தாக்கினார்கள். ஆண்டவரை குறித்த நற்செய்தி அறிவிக்கிறார்கள். பவுலையும் சீலாவையும் என்ன செய்கிறார்கள்? தாக்குகிறார்கள். அந்த ஊரில் உள்ள மக்கள் மத்தியில் இருந்த நடுவர்கள், தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அணிந்திருந்த மேலுடையை கிழித்து அவங்களை அடிங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிங்க என்கின்ற ஒரு ஆணையை கொடுக்கின்றார்கள். அந்த மக்களே, இந்த வாசகத்தினுடைய பின்புலனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போறாங்க. இந்த நகரத்துலதான் அதிகமான நெருக்கமான வார்த்தைகளை பவுலும் சீலாவும் பயன்படுத்துகிறார்கள். நெஞ்சத்திற்கு நெருக்கமான வார்த்தைகள், அன்பிற்குரியவர்களே, மிகவும் பிரியமானவர்களே என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசி அந்த மக்களோடு மக்களாக அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்ன அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. என்ன செய்றாங்க? அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். சிறை காவலர் ஒருவரிடத்திலே ஆணை பிறப்பித்து இருவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். எதுவுமே தவறு செய்யவில்லை. இருந்தாலும் பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததற்காக இப்பொழுது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அங்கே திடீரென்று சிறை கூடமானது, இரவிலே சிறை கூடமானது அதிர்கின்றது. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே இருந்த சிறை கதவுகள் எல்லாம் திறங்கின்றன. கைதிகளினுடைய கைகளில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகின்றன. அப்பொழுது அங்கே இருந்த அந்த சிறை காவலர், அனைத்து கைதிகளுக்கும் பொறுப்பாளராக சிறையிலே இருந்த காவலர் பயப்படுகின்றார். ஐயோ போச்சே, சிறை கைதிகள் எல்லாம் தப்பித்து விடுவார்களே, அவ்வளவுதான் என்று அவர் என்ன நினைக்கின்றார்? தான் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கின்றார். காரணம் என்ன? அங்கே அனைத்து கைதிகளும் தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சிறை காவலருக்கான தண்டனை அவரையும் கொன்று விடுவார்கள். மற்ற அதிகாரிகள் கொல்வதற்கு முன்பதாக தானே தன்னுடைய உயிரை முடித்துக் கொள்ளலாம் என்று அந்த அதிகாரி சிறை காவலர் நினைத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கின்றார். அப்பொழுது பவுல் அங்கிருந்து அந்த சிறையின் அறையிலிருந்து கத்துறாரு, சிறை காவலரே என்ன செய்றீங்க? எதுவும் செய்யாதீர், தற்கொலை செய்து கொள்ளாதீர். நாங்க எங்கேயும் போகல, நாங்க தப்பிச்சு போகல, நாங்க இங்கதான் இருக்கோம். உங்களுடைய உயிரை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அங்கே பவுலடிகளார் அந்த சிறை காவலரை பார்த்து சொல்லுகின்றார். சிறை காவலருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஓடோடி வந்து பவுல் காலடியில் சீலாவினுடைய காலடியிலே விழுகின்றார். பெரியோரே, மீட்படைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவருடைய பாதத்திலே விழுகின்றார். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்ல அவரும் அவருடைய வீட்டாரும் அவ்வாறே செய்வதாக நாம் பார்க்கிறோம். அந்த மக்களே, இந்த நிகழ்வு இரண்டு பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றன. முதலாவது பாடம், அங்கே தப்பித்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்படுகிறது. அவங்க கையில மாட்டியிருந்த விலங்கு கட்டவிழ்க்கப்படுகிறது, சிறை கதவுகள் உடைத்தெரிக்கப்படுகின்றன. ஆனாலும் கூட பவுலும் சீலாவும் தப்பித்து செல்லவில்லை, அங்கேதான் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்க முடியும். ஆனால் பாருங்கள், அவர்கள் அங்கே நேர்மையானவர்களாக அங்கேயே இருப்பதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் பல நேரங்களில் நமக்கு ஏற்படும். யாரும் பார்க்கவில்லை, நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாமே என்று பல நேரங்களில் நாம் நினைத்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அந்த சூழ்நிலைகளில் யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் தவறு செய்ய மாட்டேன், நான் நேரிய காரியங்களைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்கின்ற ஒரு உறுதி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். கீழே ஒரு 100 ரூபாய் கிடக்குது, ஒரு 500 ரூபாய் கிடக்குது, யாரும் பார்க்கல, சுத்தி சுத்தி பாக்குறோம், எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம்.
என்ன செய்யலாம்? அதை எடுத்து ஆலயத்திலே கொண்டு காணிக்கையாக போடலாம். ஆண்டவரே, இதை உரியவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நாம் செய்கிற பொழுது அங்கே நாம் ஒரு நேரிய காரியத்தை செய்கிறோம், தவறான காரியத்தை செய்யவில்லை. அல்லது என்ன செய்யலாம்? பக்கத்துல கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், யாராவது காசு கீழே போட்டீங்களா என்று நாம் கேட்டு பார்க்கலாம். அன்பு மக்களே, நம்முடைய அந்த செயல்பாடு ஒரு 500 ரூபாய் கீழே கிடந்து எடுத்து அதை உரியவரிடம் கொடுப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு 5000 ரூபாய் பெறுவதற்கான ஆசீர்வாதத்தை பெற்று தரும். அன்னைக்கு நமக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். 10 மடங்கான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்லது செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். அங்கே பவுலை சீலாவை சிறை கைதியாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர் தப்பித்து செல்வதற்கான வாய்ப்பு அங்கே உருவாகின்றது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அன்பு மக்களே, அங்கே அந்த சிறை காவலரே அவர்களுடைய பாதத்தில் வந்து விழக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி விடுகின்றார். யாருக்கு அடிமையாக அந்த சிறையிலே அடைக்கப்பட்டார்களோ அவரே அவர்களுடைய பாதத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றித்தர வல்லவராக இருக்கின்றார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாமல் நேரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு உறுதி எடுக்க வேண்டும். அதனால் நமக்கு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாது நாம் நன்மையே செய்து கொண்டு செல்ல வேண்டும். குழந்தை இயேசு நம்முடைய ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவருக்கு பல எதிர்ப்புகள், இறையாட்சியை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு பல எதிர்ப்புகள் மக்களிடமிருந்து வந்தன. அவங்கள ஆண்டவர் இயேசுவை மக்கள் திட்டுவார்கள். இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், இவன் குடிகாரன், இவன் பெருந்தேனிக்காரன் என்றெல்லாம் இவர்கள் இயேசுவை கடினமான வார்த்தைகளால் கடிந்துரைத்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையே செய்து கொண்டு செல்வோம். அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அன்பு மக்களே, முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய 2வது பாடம், அவசரப்பட்டு எந்த முடிவிற்கும் வந்து விடக்கூடாது. எதற்கும் ஒரு தீர்வு உண்டு. எனவே நாம் பொறுமையாக செயல்பட வேண்டும். அந்த சிறை காவலர் என்ன செய்கின்றார்? சிறை கதவுகள் எல்லாம் உடைந்து விட்டன என்பதை பார்த்த அவர் கைதிகள் தப்பித்திருப்பார்கள் என்று அவரே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார். போய் பார்க்கவில்லை, அவரே ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு போய் விடுகின்றார். உங்க மக்களே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு அவசர மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க கூடாது. பல நேரங்களில் துன்பங்கள் துயரங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிற பொழுது இனிமே நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கிட போறேன் என்று பல நேரங்களில் நாமும் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்மை கையளிக்கிறோம். உங்க மக்களே, அந்த சூழ்நிலைகளில் மனம் பதற்றப்படாமல், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் சற்று நிதானமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த துன்பத்தில் இருந்து, அந்த துயரத்தில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து வெளியே வருவதற்கான பாதையை, வழியை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் பொறுமையோடு இருந்து செயல்படக்கூடிய அந்த அருளை ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பல நேரங்கள்ல நாம் மற்றவர்களை நம்முடைய வார்த்தைகளால் காயப்படுத்தி விடுகிறோம். காரணம் என்ன? அவசரம், பொறுமை இல்லை. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க என்பதை நாம் சற்று நிதானமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், அவசரப்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை கொட்டி அவர்களை நாம் காயப்படுத்தி விட மாட்டோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 2 பண்பு நலன்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆழமாக பதித்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமாக தவறு செய்யக்கூடிய சாதகமாக சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தவறு செய்யாமல் நேரிய செயல்களையே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம். இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில், வாழ்க்கையே முடிந்து விட்டது, எல்லாம் என்னுடைய கைமீறி போய்விட்டது என்று நாம் நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும்
மனம் தளர்ந்து விடாமல், சோர்வடைந்து விடாமல், உடனடியாக அவசரப்பட்டு எந்த முடிவிற்கும் வந்து விடாமல் நிதானமாக, பொறுமையாக நாம் சிந்திப்போம். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். எனவே இந்த இரண்டு கருத்துக்களையும் உள் வாங்கியவர்களாக அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய ஊரையும் நிறைவாக நிரப்பி நம்மை வழிநடத்தும். அதற்கான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த வழியிலே இணைந்து மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நானே நல்ல ஆயன் என்றவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி செல்ல தேவையான அருளை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, குழந்தை இயேசுவின் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்திலும் திண்டிவண்டாமல் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தாரே, அதுபோன்று நம் வாழ்வில் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையால் ஆழமாக கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் ஊரின் பாதுகாவலராக குழந்தை இயேசுவின் கொடியேற்ற திருவிழாவை தொடங்கும் எம் ஊர் மக்கள் அனைவரையும் எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தும் கொடி உயர பறப்பது போன்று அனைத்தும் உயர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, எம் குழந்தைகள் அனைவரும் ஆரோக்கியமான உடலையும் அவர்கள் கல்வியும் தேவையான உமது தூய ஆவியின் துணையையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தேனுந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். இணைச்சிடுவாய் இறைவா, உந்தன் கல்வியாய் மாற்றிடுவாய். இணைச்சிடுவாய் இறைவா, உந்தன் கல்வியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியிடம் மறைந்து பலன் தரவே, எரியும் மெழுகடம் உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், இணைச்சிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்து நலங்களுக்காகவும் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே,
உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துவரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமது அமைதியருளும்.
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தியோ வாழ்வில் ஒளியேற்றவான். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சலெங்க மலைக்கு வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னை நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் என்ன நீரிடுமே, உன் சுவாச காற்றிலே கலந்தாலே போதும் வாசல் அடைந்திடுவே. நான் என்று மண் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று மண் சாயல்தானே, என் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு மக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, அடுத்ததாக இனி நம்முடைய ஆலயத்திலே இந்த திருப்பலி 19ஆம் தேதி 19, 20, 21 கடைசி 3 நாட்களும் நடைபெறும். சரிங்களா? மற்ற நாட்கள் ஒவ்வொரு நாளும் அன்பு மக்கள் நவநாள் ஜெபங்கள் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் சொல்லுங்க. குழந்தை இயேசுவுக்கான ஜெபம் சொல்லுங்க. நம்முடைய இணையூர் கோபாலபுரத்திலும் திருவிழா நடந்துட்டு இருக்குது. அங்க 19ஆம் தேதி அதிகாலை முடிந்துரும். அதுல இருந்து அன்று இரவிலிருந்து ஒவ்வொரு நாளும் 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். திருவிழா திருப்பலி வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கா 8 மணிக்கா 9 மணிக்கா? சரி, இரவு வியாழன் இரவு 9 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். மற்ற நாட்கள் 20, 19, 20 வழக்கம் போல 6:30 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு திருப்பலி மாலை. சரியா? மாலை செவ்வாய் புதன். வியாழக்கிழமை மட்டும் 8:30 மணிக்கு ஜெபமாலை, 9 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என திருவுள்ளமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பு நேசரே. குழந்தை இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பு நேசரே. புதுப்பட்டியில் வாழுகின்ற எங்கள் அன்பரே, வேண்டி வரும் பக்தர்களின் குறை தீர்ப்பவரே. புதுப்பட்டியில் வாழுகின்ற எங்கள் அன்பரே, வேண்டி வரும் பக்தர்களின் குறை தீர்ப்பவரே. குழந்தை இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பு நேசரே. எல்லாரும் ஒன்றாக இம்மண்ணிலே என்னாலும் நன்றாக வாழ வேண்டுமே. எல்லாரும் ஒன்றாக இம்மண்ணிலே என்னாலும் நன்றாக வாழ வேண்டுமே. உடலில் இருக்கின்ற பிணிகள் தீரவே, உள்ளத்தை வாட்டுகின்ற குறைகள் போக்கவே, இயேசு உந்தன் பாதம் தினம் தேடி நாங்கள் வந்தோம். இயேசு உந்தன் பாதம் தினம் தேடி நாங்கள் வந்தோம். இயேசுவே, குழந்தை இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பு நேசரே. திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல்நல சோத்திற்காகவும் திருப்பலி கலந்த உடல்கள் தேவைகள் அனைத்து நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமைந்த எங்களுடைய தள்ளம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயை, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பினிலே வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுது என்று இருப்பதாக. ஆமே. நம் ஊரின் பாதுகாவலர் புனித குழந்தை இயேசுவே, நம் ஊரின் பாதுகாவலரான குழந்தை இயேசுவே, நம் ஊரின் பாதுகாவலரான குழந்தை இயேசுவே, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.